நம்ம ரேடியோ ரிவ்யூ சேனல்ல இன்னைக்கு எது சம்மந்தமான டுட்டோரியல் பார்க்க போறோம் அப்படின்னா, கதவோட ஃப்ரேம் வந்து எப்படி ரிவிட்ல கிரியேட் பண்றது? அது மட்டும் இல்லாம, கதவுல இருக்கிற ஹிஞ்சஸ் இருக்கு இல்லையா? அத எப்படி ப்ராப்பரா ரிவிட்ல பிளேஸ் பண்றது? அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம டுட்டோரியல் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி, இது உங்கள் ரேடியோ ரிவ்யூ சேனல். நம்ம சேனல்ல நம்ம ரிவிட் சம்மந்தமான டுட்டோரியல்ஸ் ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சேனல் வீடியோஸ பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டுட்டோரியல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அதுவும் சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு டுட்டோரியல் போடுறேன். வீடியோக்குள்ள போலாமா? நான் ரிவிட்ல டோரோட ஃபேமிலி டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேமிலி டெம்ப்ளேட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபைல் கிளிக் பண்ணி, நியூ கிளிக் பண்ணி, இந்த ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஃபேமிலின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி டெம்ப்ளேட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, மெட்ரிக் டோர் டாட் ஆர்எஃப்டி அப்படின்னு இருக்கும். டாட் ஆர்எஃப்டின்னு இருக்கிறது தான் ஃபேமிலி டெம்ப்ளேட். இதில மெட்ரிக் டோர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுங்க. நான் வந்து இந்த டெம்ப்ளேட் தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ. இந்த டெம்ப்ளேட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வால் இருக்குது. செலக்ட் பண்ணும்போது ரிவிட் வந்து இது வால் அப்படின்னு சொல்லுது. இந்த இடத்துல ஒரு சில டிஃபால்ட்டா ஆட்டோடெஸ்கே வந்து நமக்கு செட் பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த டெம்ப்ளேட்ட யூஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரேம் கிரியேட் பண்ண போறோம். இத கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி, நான் வந்து உங்களுக்கு 3டி வியூல காமிக்கிறேன். இந்த மாரி தான் இருக்கும். நான் வந்து விஷுவல் ஸ்டைல சேஞ்ச் பண்றேன். இந்த இடத்துல விஷுவல் ஸ்டைல கிளிக் பண்ணிட்டு, ஷேடட் அப்படின்னு குடுக்குறேன். தெரியுதுங்களா? இந்த மாரி தான் இருக்கும். சரியா? இதான் ரிவிட்டோட டோர் ஃபேமிலி டெம்ப்ளேட். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃப்ரேம் கிரியேட் பண்ண போறேன். ஃப்ரேம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி, இந்த ஃபேமிலி டெம்ப்ளேட்டுக்குள்ள நான் வந்து டோரோட ஹிஞ்ச் அதாவது கதவுல இருக்கும் இல்லையா? ஹிஞ்சஸ் அத வந்து உள்ள கொண்டு வரப் போறேன். எப்படின்னு பார்க்கலாமா? இந்த கிரியேட் டேப் போணும். இதில இந்த மாடல் அப்படிங்கிற பேனல்ல காம்போனன்ட் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ரிவிட் வந்து காமிக்கும். ஏதாவது ஒரு ஃபேமிலி வந்து லோட் பண்றீங்களா அப்படின்னு. எஸ் கிளிக் பண்ணுங்க. ப்ரௌஸ் பண்ணுங்க. ஹிஞ்ச செலக்ட் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணுங்க. சரிங்களா? ஓப்பன் பண்ணியாச்சு. தெரியுதுங்களா இங்க? ஓகே. நான் உள்ள வந்து கொண்டு வந்துட்டேன் இந்த ஃபேமிலி. இனி எப்ப வேணாலுமே என்னால இந்த ஃபேமிலிய எடுத்துக்க முடியும். இந்த ஹிஞ்ச் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல டுட்டோரியல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் குடுக்குறேன். இந்த வீடியோவோட எண்ட்லயும் நான் அந்த கார்ட்ஸ்ல குடுக்குறேன். இந்த வீடியோவ பார்த்துட்டு அந்த வீடியோவ பாருங்க. ஹிஞ்ச் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ டோர் ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்க்குள்ள போலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எலிமெண்ட்ட செலக்ட் பண்ணுறேன். டெலீட் பண்ணுறேன். இதுவும் செலக்ட் பண்ணுறேன். டெலீட் பண்ணுறேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. அதனால நான் டெலீட் பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல கிரியேட் டேப் போறேன். டேட்டம் பேனல்ல ரெஃபரன்ஸ் பிளேன் கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பிளேன் டிரா பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் டிராப் பண்ணுறேன். டைமென்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஒரு டைமென்ஷன் குடுக்குறேன் இதுக்கு. அதே மாரி இதுக்கும் ஒரு டைமென்ஷன் குடுக்குறேன். சரிங்களா? இந்த டைமென்ஷன செலக்ட் பண்ணுறேன். லேபல் டைமென்ஷன கிளிக் பண்ணிட்டு, இதில கிரியேட் பாராமீட்டர் போலாம். இதில ஒரு நேம் குடுக்கலாம். ஃப்ரேம் திக் அப்படின்னு ஒரு நேம் குடுத்துக்கிறேன். எவ்வளோ திக்னெஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே குடுக்குறேன். இத செலக்ட் பண்றேன். இதுக்கும் அதே கிரியேட் பண்ண பாராமீட்டர அசைன் பண்றேன். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். இப்ப நான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் பிளேனோட லென்த்த கண்ட்ரோல் பண்ண போறேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது. நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல ஃபேமிலி டைப்ஸ் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் போறேன். இதில ஃப்ரேம் திக்னெஸ்ஸ 15ன்னு மாத்திக்கிறேன். 50 அப்படின்னு மாத்திக்கிறேன். அப்ளை குடுக்குறேன். ஓகே குடுக்குறேன். சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேம் திக்னெஸ்ஸும் 50, இந்த ஃப்ரேம் திக்னெஸ்ஸும் 50. இதில தான் என்னோட ஃப்ரேம கிரியேட் பண்ண போறேன். இதில தான் என்னோட ஹிஞ்சஸும் பிளேஸ் பண்ண போறேன். நான் ஆல்ரெடி வந்து ஹிஞ்ச் உள்ள கொண்டு வந்துட்டேன் இல்லையா? அத நான் வந்து இப்போ இந்த பிளான்ல பிளேஸ் பண்றேன். இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல கீழ வந்தீங்கன்னா,
ஃபேமிலீஸ் அப்படின்னு இருக்கும். இதில டோர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, நம்ம உள்ள கொண்டு வந்த ஹிஞ்ச் அப்படின்றது பாருங்க. இதில ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் இன்ஸ்டன்ஸ் குடுத்தீங்கன்னா, அந்த ஹிஞ்ச் வந்து கிரியேட் ஆகும். இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. சரியா? பிளேஸ் பண்ணிட்டு இத செலக்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல லீஃப் ஆங்கிள்ன்னு இருக்கும். இந்த 90 குடுங்க. தெரியுதுங்களா? இப்ப எப்படி வந்து இந்த ஆங்கிள் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு. ஹிஞ்ச் வந்து ரொட்டேட் ஆகுது பாருங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த 0 குடுத்துட்டு அப்ளை குடுக்குறேன். செலக்ட் பண்ணி இந்த மாரி பிளேஸ் பண்றேன். சரிங்களா? அடுத்து என்ன பண்றேன்னா, அலைன் டூல் யூஸ் பண்ணி அலைன் டூலுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎல். இந்த ரெஃபரன்ஸ் பிளேன் செலக்ட் பண்றேன். இந்த இத செலக்ட் பண்றேன். இந்த ரெஃபரன்ஸ் பிளேன் செலக்ட் பண்றேன். இதோட எட்ஜ செலக்ட் பண்றேன். அலைன் டூல மறுபடியும் யூஸ் பண்ணிட்டு, இத செலக்ட் பண்றேன். இத இந்த மாரி பிளேஸ் பண்றேன். இந்த மாரி பிளேஸ் பண்ணதுக்கப்புறம், நான் வந்து என்னோட ஃப்ரேம கிரியேட் பண்ண போறேன். நான் இந்த மாதிரி ஹிஞ்ச் பிளேஸ் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு இந்த ஃப்ரேம் கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டரா, இன்னும் தெளிவா புரியும். ஃப்ரேம் கிரியேட் பண்ணலாம். ஃப்ரேம் கிரியேட் பண்றதுக்கு நான் கிரியேட் டேப் போறேன். இதில ஸ்வீப் அப்படின்றது பார்த்தீங்களா? இத நான் செலக்ட் பண்றேன். இந்த ஸ்கெட்ச் பாத் அப்படின்றது பார்த்தீங்களா? இத கிளிக் பண்றேன். இத கிளிக் பண்றதுக்கு முன்னாடி பிளேன் செட் பண்ணலாம். செட் வொர்க் பிளேன், பிக் எ பிளேன். நான் இந்த பிளேன செலக்ட் பண்றேன். ஏதாவது ஒரு எலிவேஷன் வியூ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்டீரியர் எலிவேஷன் அப்படியே செலக்ட் பண்றேன். ஓப்பன் வியூ குடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு வியூ ஓப்பன் ஆகும். இதில தான் நான் என்னோட ஃப்ரேம கிரியேட் பண்ண போறேன். இந்த வியூ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம், மாடிஃபை ஸ்வீப் போணும். ஸ்கெட்ச் பாத் கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி டிராப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்கெட்ச் வந்து டிராப் பண்ணுங்க. டிராப் பண்ணிட்டு, இத டெலீட் பண்ணி விடுங்க. சரியா? இப்ப என்ன பண்ணுங்கன்னா, அலைன் பண்ணுங்க ஸ்கெட்ச. ஏஎல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி, இந்த ரெஃபரன்ஸ் பிளேன் செலக்ட் பண்ணுங்க. இந்த ரெஃபரன்ஸ் பிளேன் செலக்ட் பண்ணுங்க. லாக் பண்ணுங்க. இந்த ரெஃபரன்ஸ் பிளேன், இந்த ரெஃபரன்ஸ் பிளேன செலக்ட் பண்ணிட்டு லாக் பண்ணுங்க. இந்த ரெஃபரன்ஸ் பிளேன், இந்த ரெஃபரன்ஸ் பிளேன் செலக்ட் பண்ணிட்டு லாக் பண்ணுங்க. நீங்க பாட்டமையும் லாக் பண்ணிக்கலாம். இந்த ரெஃபரன்ஸ் லெவல செலக்ட் பண்ணிட்டு, இந்த எட்ஜ கிளிக் பண்ணீங்கன்னா லாக் பண்ணிக்கலாம். மறுபடியும் பாட்டம் ரெஃபரன்ஸ் லெவல செலக்ட் பண்ணிட்டு, இந்த எட்ஜ கிளிக் பண்ணீங்கன்னா லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்கெட்ச் பாத் பண்ணியாச்சு. இப்போ மாடிஃபை ஸ்வீப் போயிட்டு, ஃபினிஷ் குடுங்க. அடுத்து செலக்ட் ப்ரொஃபைல் குடுங்க. எடிட் ப்ரொஃபைல் குடுங்க. ஃப்ளோர் பிளான் போங்க. அதாவது ரெஃபரன்ஸ் லெவல். நம்ம இப்போ கிரியேட் பண்ணோம் இல்லையா? அந்த பர்ட்டிகுலர் ரெஃபரன்ஸ் லெவல் போங்க. இதில ஃப்ரேம கிரியேட் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன்னா, இந்த ரெக்டாங்கில கிளிக் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கில் டிரா பண்றேன். எல்லாத்தையும் லாக் பண்றேன். சரிங்களா? இந்த மாரி லாக் பண்ணியாச்சா? அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பிக் லைன யூஸ் பண்ணி, இந்த மாரி லைன் செலக்ட் பண்றேன். இத லாக் பண்றேன். இத செலக்ட் பண்றேன். லாக் பண்றேன். லாக் பண்ணிட்டு, என்ன பண்றேன்னா, இந்த லைன கிளிக் பண்ணிட்டு, இந்த அப்படியே இந்த இடத்துல ஜாயின் பண்றேன். அதுக்கப்புறம் ட்ரிம் கமாண்ட் டிஆர் அப்படிங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணி, ட்ரிம் கமாண்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு, இந்த லைன செலக்ட் பண்ணுங்க. இந்த லைன செலக்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் கிடைக்கும். இதுதான் ஃப்ரேமோட ப்ரொஃபைல். நம்ம கிரியேட் பண்ற டோரோட, கதவோட ப்ரொஃபைல். அந்த ஃப்ரேமுக்கான ப்ரொஃபைல். இதுக்கு நீங்க ஒரு சப் கேட்டகரி குடுத்துக்கலாம். இந்த என்டிட்டி டேட்டால சப் கேட்டகரி இருக்கு பாருங்க. நன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு, இத ஃப்ரேம் அப்படின்னு மாத்திக்கோங்க. அப்ளை குடுங்க. ஃபினிஷ் குடுங்க. ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நான் 3Dல காமிக்கிறேன். 3D வியூ ஓப்பன் பண்றேன். தெரியுதுங்களா? நம்ம கிரியேட் பண்ண ஃப்ரேம். நம்ம கிரியேட் பண்ண ஃப்ரேம் இதுதான். இப்ப என்ன பண்ணலான்னா, இந்த ஃப்ரேமுக்கு மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம். மெட்டீரியல் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி, இந்த ஹிஞ்சஸ செட் பண்ணலாம். ஸோ, நான் இங்க ஒரு ஹிஞ்ச் செட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஆல்ரெடி பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹிஞ்ச் வந்து எவ்வளோ ஹைட்ல இருக்கணும் அப்படின்னு எனக்கு தேவை அப்படின்னா, ஒரு 300 உயரத்துல இருக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல.
அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, அலைன் டூல் யூஸ் பண்ணி இந்த ஃபேஸ கிளிக் பண்ணுங்க. இந்த ஃபேஸ கிளிக் பண்ணுங்க. இது எந்த ஃபேஸ்னா, ஃப்ரேமோட ஃபேஸ். இப்ப நான் செலக்ட் பண்ண போற ஃபேஸ் எதுனா, இந்த ஹிஞ்சில இருக்கிற ஃபேஸ். சரிங்களா? லாக் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஹிஞ்ச செலக்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல கிளிப்போர்ட்ல காப்பி அப்படிங்கிற கமாண்ட கிளிக் பண்ணுங்க. இந்த ஃப்ரேம்ல இருக்கிற இந்த ஹிஞ்ச் வந்து காப்பி ஆகும். அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணுங்க. சேம் பிளேஸ் அப்படிங்கிறது. இப்ப இதே இடத்துல இன்னொரு காப்பி கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப இதுல ஒரு வேல்யூ குடுங்க. 1000 அப்படின்னு குடுங்க. சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரேம் கிரியேட் பண்ணியாச்சு. சாரி 2 ஹிஞ்ச் கிரியேட் பண்ணியாச்சு. மறுபடியும் என்ன பண்ணுங்கன்னா, பேஸ்ட் கிளிக் பண்ணிட்டு, அலைன் டூ செலக்டட் ஃபேஸ் குடுத்துட்டு, இந்த தடவ 1700 அப்படின்னு குடுங்க. சரிங்களா? இப்ப இங்கேயும் ஒரு ஹிஞ்ச் வந்து பிளேஸ் ஆயாச்சு பாருங்க. இந்த மாரி தான் ஹிஞ்ச் வந்து பிளேஸ் பண்ணணும் ரிவிட்ல. இந்த மாதிரி தான் ஹிஞ்ச் வந்து ரிவிட்ல பிளேஸ் பண்ணணும். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா? இதுக்கு மெட்டீரியல் குடுக்க போறேன். இந்த ஃப்ரேம செலக்ட் பண்ணிட்டேன். ப்ராப்பர்ட்டீஸ்ல ப்ராப்பர்ட்டீஸ்ல மெட்டீரியல் பை கேட்டகரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். இதுல கிரியேட் நியூ மெட்டீரியல் ரீநேம் பண்ணிக்கோங்க. டோர் ஃப்ரேம் வுட் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் குடுத்துக்கோங்க. நான் இந்த கிளாஸ செலக்ட் பண்ணிட்டு வுட் அப்படின்னு குடுக்குறேன். அப்பியரன்ஸ் போயிட்டு, இதுல என்ன பண்றேன்னா, இந்த பட்டன கிளிக் பண்றேன். ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து அப்பியரன்ஸ் லைப்ரரி வுட்ட கிளிக் பண்ணி, நான் வந்து இந்த வுட் செலக்ட் பண்றேன். அப்ளை குடுக்குறேன். யூஸ் ரெண்டர் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். அப்ளை குடுக்குறேன். ஓகே குடுக்குறேன். தெரியுதுங்களா? ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்டின்னா, இந்த வால் வந்து இந்த டோர் ஃப்ரேமோட கீழ இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா, எக்ஸ்டீரியர் போயிட்டு, இதுல ஓப்பனிங்க கிளிக் பண்ணி எடிட் ஸ்கெட்ச் குடுத்துட்டு, ஜஸ்ட் இத வந்து அலைன் பண்ணிக்கலாம். இத செலக்ட் பண்ணுங்க. இத செலக்ட் பண்ணுங்க. லாக் பண்ணுங்க. ஓகே. தெரியுதுங்களா? இந்த மாரி தான் ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஹிஞ்ச் பிளேஸ் பண்ணணும். இப்ப நான் வந்து இந்த ஹிஞ்சஸ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னு காமிக்கிறேன். நான் இந்த 3 ஹிஞ்சுமே செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு, இந்த ப்ராப்பர்ட்டீஸ்ல அதர் அப்படிங்கிறதுல லீஃப் ஆங்கிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இதுல நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு 60 அப்படின்னு குடுத்தேன்னா, தெரியுதுங்களா? 3 ஹிஞ்சுமே 3 ஹிஞ்சுமே ரொட்டேட் ஆகும். சரிங்களா? 3 ஹிஞ்சுமே ரொட்டேட் ஆகும். 3 ஹிஞ்சுமே ரொட்டேட் ஆகும். இத கண்ட்ரோல் பண்றதுக்கு, இத இன்ஸ்டன்ஸா ஃபேமிலில கண்ட்ரோல் பண்றதுக்கு, நான் இந்த 3 ஹிஞ்சையும் செலக்ட் பண்றேன். ப்ராப்பர்ட்டீஸ் போறேன். இந்த இடத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கு பாருங்க இந்த இடத்துல. மவுஸ கொண்டு வைக்கும்போது, அசோசியேட் ஃபேமிலி பாராமீட்டர் அப்படின்னு காமிக்கும். இந்த மாரி காமிக்கும்போது கிளிக் பண்ணுங்க. இதுல ஒரு நேம் கிரியேட் பண்ணுங்க. ஒரு பாராமீட்டர் கிரியேட் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன்னா, ஹிஞ்ச் ஆங்கிள் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகே அப்படின்னு குடுக்குறேன். ஓகே அப்படின்னு குடுத்துக்கிறேன். சரியா? இப்ப நான் வந்து இந்த ஃபேமிலி டைப் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி, இதுல நான் கண்ட்ரோல் பண்ணேன்னா, அதுவும் கண்ட்ரோல் ஆகும். 90 குடுக்குறேன். அப்ளை குடுக்குறேன். தெரியுதுங்களா? 180 குடுக்குறேன். அப்ளை குடுக்குறேன். தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஹிஞ்ச் வந்து அப்ளை ஆகும். இந்த மாதிரி என்னால ரொட்டேட் பண்ண முடியும். மறுபடியும் பண்றேன். ஃபேமிலி டைப் கிளிக் பண்ணணும். 90 அப்படின்னு குடுத்தேன்னா, 90 வரைக்கும் திரும்பும். ஹிஞ்ச் வந்து 90 வரைக்கும் சுத்தி வரும். 30 குடுத்தேன்னா 30 வரைக்கும் வரும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஹிஞ்ச வந்து என்னால ரிவிட்ல ஆப்பரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஹிஞ்ச் கிரியேட் பண்ணிக்கிட்டு,
நம்ம டோர் பேனல் இதெல்லாம் பிளேஸ் பண்ணும்போது, அந்த டோர் பேனல் வந்து ரிவிட்டால ஓப்பன் பண்ண முடியும், குளோஸ் பண்ண முடியும். டோர் ஓப்பன் ஆகும்போது, இந்த ஹிஞ்சும் சேர்ந்து ஓப்பன் ஆகும், சேர்ந்து குளோஸ் ஆகும். இந்த மாதிரி ரிவிட்ல கிரியேட் பண்ண முடியும். அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோல ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்றது, கதவுக்கு தேவையான ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்றது, கதவுல இருக்கிற ஹிஞ்சஸ் எப்படி பிளேஸ் பண்றது அப்படின்னு நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடியல. இந்த ஃபேமிலில நம்ம என்ன பண்ண போறோம்னா, டோரோட பேனல் கிரியேட் பண்ணி பிளேஸ் பண்ணுவோம். அந்த வீடியோவும் நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.